வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம பிரதர் டு மீ அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, தமிழ் கேமரோட நிறைய வீடியோ இன்னும் இருக்குது ப்ரோ, அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கேமிங் ஃபன்னி இன்ட்ரோஸ் கலெக்ஷன் பார்ட் 1 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேர்ல கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். செட் பீஸா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசை, பொங்கல், வடை, டொமேட்டோ சூப்பு. ஏங்க இந்த கூழு, சுண்டல், வேர்க்கடலை, பொட்டு கடலை அந்த ரிங்டோன் வைக்கலாம்ன்றாங்க. அதான் வாயிலே சொல்லிட்டேன்ல, வாய் ஒரு அண்டாங்க, அதுக்குள்ள உளுந்துருச்சுல்ல, அது வந்த மாதிரி தான். இட்டாலியிலிருந்து ஒரு சமையல்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனால பீஸா சமைப்பேன், பீஸா புரோட்டா மாதிரி சமைப்பேன், பீஸா இட்லி மாதிரி சமைப்பேன் சொல்லியிருக்கேன். அதனாலேயே கிளிமுக்குமா ஏதோ ஒரு இலத்தோட மேல நீ எல்லா விஷயமும் மூக்கு நுழைப்பா, அதனால இல்ல இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு இலையா ஏதோ உளிஞ்சு மேல அன்னையில பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வந்து எப்படி பார்த்தா கொஞ்சம் லைட்டா மீசெல்லாம் மாதிரி, ஏன்னா அவனுக்கு ஒரு சைடு கீழே தொங்கவே இல்லை. பூனைக்குட்டி அண்ணே, பூனைக்குட்டி அப்படின்னு. ஜெராயா, நீங்க தான் போயிட்டீங்களே, அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு என்னன்னு சொல்றது, உனக்கு வருதுங்கிறத அப்படி சொல்றியோ? இல்ல, அது ஒரு ஜிட்ஸு போடலான்னு வந்தேன். சிம்பு அளவுக்கு எனக்கு வர தெரியல, அந்த அளவுக்கு வரணும். இந்த நாயை நம்பி எப்படி வண்டியில் ஏறது தெரியலையே. வண்டி அதாவது கனரக வாகனம் போற இடம் நல்லா தெரியுமா, நல்லா தக தக தகன்னு எரிய போகுது. எப்படி பனியோட தான் உட்காந்துருக்கு போறீங்க? என்ன அட்ரஸ் இது? உண்மையானவே ரெண்டு நினைப்பீங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் இது. பிஞ்சிரும் கிளீனர் முருகேசன் ரெக்கார்ட்ல இருந்து ஏதோ விவேக் அப்படிங்கிற ஒரு ஆளுக்குனே, அப்புறம் சைடுல வந்து ஒருத்தன் பிரேமம் சேர்ந்து ஒரு பாட்டு வந்திருக்கான். அந்த பாட்டை நம்ம போட போறோம். மிகப்பெரிய ரெக்கார்டு. சரி, இதுலயே தெரிய போதுங்க யாரு குரல் நல்ல வளம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். விவேக் தான். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஒரு நாள் திடீர்னு ஒரு பொசஸ் பண்ண மாதிரி நினைச்சேன். நான் சிரிப்பேன், நீ சிரிக்க முடியாம இருப்ப. இந்த கையில பிக்குச்சு, இந்த கையில ஈவியை தூக்கி பாக்ஸ் ஒண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? அப்படியே போட்டுருவேன். அது பாட்டு அப்படியே செடிக்கு போற மாதிரி போயிட்டு இருக்குங்கிற சார். ஏங்க அப்புறம் என்னங்க, உங்களுடைய அண்ணன் இந்த கேம்ல அவர் தான் சாம்பியனா இருக்கு. இந்த முருகேசன் கேம்னா இதை வந்து பண்ண போற உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சங்கிறதே ஏன்னா ஒவ்வொரு கேம்லயும் அந்த கதாநாயகன் மட்டும் இருக்கிறீங்களா? சரி, நீ வேணா, உனக்கு வேணா ஒரு கேரக்டர் அடுத்து நான் தமிழ் கேமிங் பிரேமாவே இருந்துட்டு போறேங்க. அப்படியா? அதுவாவே இரு, சீக்கிரமே பிரேமே போடுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு புது கெத்தான இதை ஆரம்பிச்சு நல்லா ரிவ்யூ சொல்றேன், தூக்கி போட்டுரு. அரே ஓ சம்பா ப்ரோ, நான் விக்ஸின் உயர்த வந்து விரல மாச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஸ்டைல் தாங்க. நடுவுறியறதே இப்படி வித்தியாசமா உரியறாரு அப்படின்னு நோக்கால் வந்து விட்டு நம்புறீங்களே. அது துட்றாது இருக்குது. லைவ் வந்து சங்கபுரதா லைவ்ல வந்து Far Cry 6 வந்துட்டோன்னு சொல்ல. Far Cry 6 சொல்லு. Far Cry 6 சொல்லு. ஸ்பைடர்மேன் சுடு. ஸ்பைடர்மேன் சுடு. சீக்கிரம் இவனால தான் லைவ் லேட் போக மாட்டேங்கறான். லைவ் ஆரம்பிக்கும்போது கூட இருப்பங்கறான், அதனால தான் ஆரம்பிச்சிருங்க. சரி, வணக்கம் தமிழ் கேமிங். நான் வேகமட்ட பிரேம். நீங்க தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூடியூப் பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டு. எதுக்கு உனக்கு என்ன புரியுது? முறைக்கறாங்க இன்ட்ரோ போட்டுக்கலாம் போது. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்க ஃப்ரெண்ட் யாரா இருந்தா ஷேர் பண்ணுங்க. முறைக்கிறாங்க. யோ முறைச்சு போறாயா கம்முடி அதை சொல்லி கொடுக்க போறாங்க அது. எல்லாம் பாக்குறாங்க லைவ்ல போறாங்க எல்லாம் பாக்குறாங்க லைவ்ல பாக்குறாங்க அமைதியா இருக்கும். உங்கள் அனைவரையும் பார்ட் 6 பகுதி 7க்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நைட்டாக் ஒருவேளை தொண்டை கட்டிய நைட்டாக் இறுதியில வந்து அவர் ஹேக்கரை பத்தி அவளை 1/2 மணி நேரம் வச்சு அறுத்து தள்ளி நைட்டாக்கே ஒருத்தர் ஆக்ட் பண்ணிருக்கான். அந்த கதையை வந்து இறுதியில் சொல்லுவாரு. இன்னைக்கு ரோல் ஆகுது இல்ல இவர் இருக்கனாலதான் இவர் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன் லைவ் பண்றோம் அப்படி சொன்னா அப்படி இல்ல ப்ரோ, எனக்கு நானே சூரியன் வச்சுக்கிதான் உண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. நீ என்ன பண்ற இத வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதிரு என்னென்ன சொல்ல போறேன்னு. டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடணும். ஓகேவா? கடைசியா 2 minutes அப்புறம் ட்ரை பண்றோம் ப்ரோ. ட்ரை பண்ணு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம் விட்டு வந்துடுறேன். எல்லாம் டாடா சொல்லு. டாடா சொல்லு எல்லாத்துக்கும். டாடா சொல்லு. டாடா சொல்லு. தமிழுக்கு 1 மில்லியன் சொல்லு. நீ சொன்ன நடக்குதான் போனோம் சொல்லு. சொல்ற 1 மில்லியன் அடா டேய் சொல்றா மண்டையா போட தர முடியும். திட்டு கூட போறாங்க சொல்லு. ஐஸ்கிரீம் இப்பவே செஞ்சிடா. சரி ப்ரோ வரேன். இப்போ கூட சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா? சரி எவ்வளோங்க நம்ம இங்க ஒரு தண்ணி இருந்துச்சு. 232 ப்ரோ. ஆனா விளையாடவே இல்லை ப்ரோ. தண்ணியில டீ எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. சஞ்சய் போட்டில் எடுத்து வந்து கரும்பு முடிச்சோன்னு இது ஏன் எடுத்துட்டு வந்த? கரும்பு அந்த தொலை மாட்டேன். அது திறந்து முடியாது மெண்டல். பாரு தண்ணி இல்லைன்னு சொன்னா அவன் தான் விட்டுட்டு போயிட்டான். சஞ்சய் அது கொடுக்காதனால ஒய்ஃபு முடிச்சிருக்கான். நல்லா பாத்துக்கணும் ப்ரோ மூஞ்ச. சரி நம்ம பாருங்க. அவன் லைவ் பார்த்து உனக்கு திட்ட போறான். ஏன்டா எனக்கு வெஸ்ட் வந்து அதில் எடுத்து குடிச்சிட்டு இருக்கேடா படுக்கலாம். தண்ணி வேற எங்கேயுமே இல்லைங்க. போய் எடுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானே. போங்க. நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் வேணுமா? ஹெலிகாப்டரா என்ன நேரத்துலன்னு தெரியல. இல்லைங்க ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? நான் மறந்துட்டேங்க சத்தியமா. இல்லைங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நீங்க பசங்க வந்துட்டு ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ஒருத்தர் சத்தியமா ப்ரோ என்ன சொன்னாரு க்ளீன் சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஒரே நிமிஷம் இருங்க. தயவு செஞ்சு அந்த சைடு திரும்ப பேசுங்க. சொல்லுங்க. க்ளீன் சேவ் பண்றேன் நல்லா இருக்குமா அப்படின்னு பண்ணி விடுற பாருங்க அப்படின்னாரு. பண்ணி விட்டாரு. சரி அதை பண்ண அந்த மீசைய போட்டு நறுக்கி விட்டாங்க. நான் இதை பண்ணிட்டு சஞ்சய் வந்துட்டு ஆமா ஏன் மொட்டை அடிச்சிட்டீங்க அப்படின்னா இது மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு. அப்பதான் நினைச்சேன் ஓ இந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. என்னுடைய நெஞ்சு முடி மாதிரி இருக்கு இது பண்றியா? ஆனா பார்க்ல இருக்குங்க என்ன ட்ரெயின் மாதிரிலாம். இவன் உட்காந்துட்டு போனா ஒரு டைம் இந்த வயசுல எனக்கு பிடிக்குமே. ப்ரோ எவனுக்காக மாத்திக்க கூடாது ப்ரோ நம்ம சந்தோஷத்தை. அப்படியாங்க ஒரு சிலதை மாத்திக்கலாம் ப்ரோ. அதான் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இருக்கும்போது அங்க போயிரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிந்தே பேசு. எவனுக்காக மாத்திக்க தொந்தரவு பண்ணாம தான் போதுங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க வேலை கொடுத்தாதான் எனக்கு இந்த வண்டியை வச்சா நான் குலைக்கணும்னா உன்னையே கிளீனர் வண்டி ஓனர் இல்ல குலைக்கிற பையன் எல்லாத்தையும் உன்னையே ஒரே ஆள வச்சிருக்கேன். நீங்க ஓஹோன்னு வருவீங்க. சவுண்ட் அதிகமா வைங்க. சவுண்ட் அதிகமா கேட்கல. பத்தல போடு. ஸோ ஓகே, நம்ம தமிழ் கேமர்ஸோட வீடியோ நம்ம பார்த்தாச்சு. நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க வந்து லைவ் பண்ணுற ஆரம்பிக்கும் போதெல்லாம் எதேதோ தடங்கல்கள், நேற்று அந்த பாட்டில் நம்ம பார்த்த மாதிரி எதேதோ தடங்கல்கள்லாம் வந்து அதை ஒரு வழிக்கு கொண்டு வந்து தான் அவங்க கேமை கொண்டு வராங்க. கேம் லைவை வந்து கொண்டு வராங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிளை வந்து சந்தித்து வராங்கன்றதும் இதில் தெரியுது. பட் ஃபன்னாகவும்
இந்த ஃபன்னாகவுமே நிறைய அவங்க பேசுகிறதுமே வந்து ஃபன்னாக தான் இருக்குது. எல்லாமே இடைக்கு பேசுகிறது எல்லாமே ஃபன்னாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனிவேஸ் நம்ம இன்னும் தமிழ் கேமர்ஸோட வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோ பார்த்ததுமே வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அந்த பிரதர் டு மீ அவங்களோட மோஷன் கிராஃபிக்ஸ் அந்த வீடியோ போட்டிருந்தோம்ல. ஸோ அதில் வந்தனால தான் இந்த சஜஷனில் திரும்ப அவங்க வீடியோ பார்க்கும்போது தான் சஜஷனில் எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்